हुकुम, टाइगर का हुकुम. பட் இதுக்குள்ளே படத்தில் வராது டெலிட்டில் ஒரு சீன் போயிடுச்சுன்னாக்கா ட்ரக்கு ஃப்ளிப் ஆகுறப்போ யோகி பாபு உள்ளே இருப்பார். சந்தோஷ் எந்த தப்பும் பண்ணலன்னு நிரூபிக்கணும்னா அந்த அர்ஜுன் தான் தப்பு பண்ணான்னு நிரூபிச்சே ஆகணும். என் தங்கச்சியை கொலை பண்ணது அந்த அர்ஜுன் தான் ப்ரூவ் பண்ணாதான் சந்தோஷ வெளியே கொண்டு வர முடியும். இப்பவும் எனக்கு ஒன்றும் இல்லை. நான் இதோட இந்த பிரச்சனையில இருந்து விலகிடுறேன். சார் சொன்ன மாதிரி நீங்களே இதை பாத்துக்கோங்க. ஐயோ தம்பி ஐயோ என்னங்க நீங்களே இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்களும் எங்களை இப்படி பாதிலே விட்டுட்டு நாங்க என்ன பண்ணுவோம்? அவங்களுக்கு பணம் இருக்கு, பெரிய இடத்துல சப்போர்ட்டும் இருக்கு. ஆனா எங்களுக்கு அப்படி யாருமே இல்லையே தம்பி. இப்போ எங்களுக்கு இருக்கிற ஒரே சப்போர்ட்டும் நம்பிக்கையும் நீங்க மட்டும்தான். அவர் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், நாங்க உங்களை தான் நம்பி இருக்கோம். பார்வதி சொல்லுமா. ஆமா அண்ணே, நானும் உங்களை தான் நம்பியிருக்கேன். இந்த தடவை நான் உங்களை கேட்காம கேஸ வாபஸ் வாங்கியிருக்க கூடாதுதான். நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ பார்வதி, நான் மன்னிப்பெல்லாம் கேட்க சொல்லல. நான் உங்களுக்காக தான் எல்லாத்தையும் பண்றேன்னு புரிஞ்சுக்க தான் சொல்றேன். ஒவ்வொரு தடவையும் நீயும் இந்த குடும்பமும் மலரால கஷ்டப்படுறத என்னால தாங்கிக்க முடியல. உங்களை எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து பாதுகாக்கணும். சந்தோஷ வெளியே கொண்டு வந்து உங்க எல்லாரையும் சந்தோஷமா வாழ வைக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். அத நீங்களே புரிஞ்சுக்காம நான் ஏதோ சுயநலத்துக்காக பண்ற மாதிரி அவரு பேசிட்டாரேன்னு தான் நான் அப்படி சொன்னேன். மாமா பேசினத நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. அவருக்கு இன்னும் அந்த மலரை பத்தி தெரியல. அதனாலதான் அவளை நல்லவன் நம்பி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. ஒரு நாள் அவளோட சுயரூபம் தெரியும் போது அவ யாரு என்னன்னு புரிஞ்சுப்பாரு. பார்வதி, ஏங்க போதுங்க, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். இங்க பாருங்க, நம்ம புள்ள சந்தோஷ வெளியில கொண்டு வரணும்னு கொஞ்சமாவது என்ன இருந்தா தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. இங்க பாருங்க தம்பி, இனிமே நீங்க என்ன சொன்னாலும் நாங்க அதை அப்படியே பண்றோம். என்ன தம்பி யோசிக்கிறீங்க? என்னோட முடிவு தான் என் மருமகளோட முடிவும். அவளும் என் புள்ள வெளியில வரணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வா. என்ன பார்வதி சொல்லு. ஆமாண்ணே, நான் பண்றேன். இப்போ நான் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. நான் இந்த தடவை அவங்கள விட்டுட்டேன். இதுக்கப்புறம் எக்காரணத்து கொண்டும் நான் என் முடிவுல இருந்து பின்வாங்க மாட்டேன். இந்த முடிவுல எப்பவும் உறுதியா இருந்தா போதும் பார்வதி. நிச்சயம் சந்தோஷ வெளியே கொண்டு வந்துடுவேன். சரி, அப்ப நான் வரேன் பார்வதி. சொல்லு கட்டெரும்பு. மலரு, அங்க எதுவும் பிரச்சனை இல்லல்ல? அர்ஜுன் பாஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்துட்டாரா? ரிலீஸ் பண்ணிட்டாங்கடா. இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவாரு. டே கட்டெரும்பு, நாங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அங்க எதுவும் பிரச்சனை இல்லல்ல? அக்கா ஏதாவது சொன்னாலா? இப்ப அக்கா என்னடா பண்றா? பார்வதியால எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா நீ வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அந்த பிரகாஷ் இங்க வந்திருந்தான். பிரகாஷா? அவன் எதுக்குடா அங்க வந்தா? அவன் எதுக்கு இங்க வருவான்? உனக்கும் பார்வதிக்கும் நடுவில் இருக்கிற பிரச்சனைய அவனுக்கு சாதகமா பயன்படுத்திக்க முயற்சி பண்றதுக்காக வந்தான். அவனுக்கு தெரியாம ஏன் கேஸ வாபஸ் வாங்கினீங்கன்னு பார்வதியை கேட்டு தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த பிரகாஷ் இருக்கிற வரைக்கும் உங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேரவே விட மாட்டான் மலரு. தெரியும்டா, அதனாலதான் இவ்ளோ பிரச்சனையும். எனக்கு தெரிஞ்சு அக்காவை கொலை பண்ண ஆள் அனுப்பி வேணும்னே என் மேல பழி போட திட்டம் போட்டது அவனோட வேலையாதான் இருக்கும். என்னமோ மலரு, அவங்கிட்ட நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. நான் என்ன பாத்துக்கிறேன்டா. நீ பார்வதி அக்காக்கு எதுவும் ஆகாம பத்திரமா பாத்துக்கோடா. சரி மலரு, ஆனா பார்வதி கண்டிப்பா கேஸ வாபஸ் வாங்குறதுக்கு ஒத்துக்க மாட்டான்னு தான் நான் நினைச்சேன்.
ஆனா எப்படியோ நீ ஒத்துக்க வச்சிட்ட. என்னால இப்ப கூட பார்வதி கேஸ வாபஸ் வாங்குறேன்னு ஒத்துக்கிட்டது நம்பவே முடியல. எனக்கு எப்படி என் அக்கா உயிரோ அதே மாதிரி தானடா நானும் என் அக்காக்கு உயிரு. சின்ன வயசுல இருந்து என்ன பொத்தி பொத்தி பாசம் காட்டி பாத்துக்கிட்டவ. நான் செத்து போறேன்னு சொன்னதும் எப்படியோ போட்டோன்னு எப்படிடா விடுவா? என்னதான் வெளியே அவ 1000 கோவத்தை காட்டினாலும் என்ன வெறுத்து ஒதுக்குனாலும் உள்ளுக்குள்ள என் மேல பாசமும் அக்கறையும் இருக்கும்டா. நீ சொல்றது உண்மையா இருக்கணும் தான் நானும் நம்புறேன் மலரு. ஆனா தயவு செஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரிலாம் ரிஸ்க் எடுக்காத மலரு. நீ இன்னைக்கு கழுத்து அறுத்துக்குவேன்னு அந்த கண்ணாடி கிளாஸ கையில எடுத்து கழுத்துல வச்சதும் நானே ரொம்ப பதறி போயிட்டேன். ஏதோ பார்வதி கேஸ வாபஸ் வாங்குறேன்னு ஒத்துக்கிட்டதுனால போச்சு. ஒத்துக்கலனா என்ன பண்ணிருப்ப? செத்து போயிருப்பேன்டா. மலரு, ஆனா நான் என் உயிரை விட என் அக்கா மேல எனக்கு இருக்கிற நம்பிக்கைய ரொம்ப பெருசா நினைக்கிறேன்டா. என் மேல அவளுக்கு இருக்கிற பாசம் என்ன காப்பாத்தோன்னு நான் நம்பினேன். என் நம்பிக்கை வீண் போகல. என்ன மலர் நீ உயிர் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இப்படி பேசுற? நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ. ஆனா தயவு செஞ்சு திரும்ப இந்த மாதிரி முட்டாள்தனத்தை மட்டும் பண்ணிடாத. அது உன் உயிருக்கு மட்டும் ஆபத்து இல்ல, உன் வயித்துல வளர குழந்தையோட உயிருக்கும் ஆபத்து மலரு. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. மலரு, நான் சொல்றது கேக்குதா? ஆம், கேக்குதுடா. நான் ஜாக்கிரதையா தான்டா இருக்கேன். நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். சரி மலரு, நான் உனக்கு அப்புறம் ஃபோன் பண்றேன். ம். என்னைக்கா இருந்தாலும் இந்த விஷயம் பெரிய பிரச்சனையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு லிமிட்டுக்கு மேல நீயும் பிரெக்னெண்டா இருக்கன்னு பொய் சொல்லி அவங்கள ஏமாத்த முடியாது. நீயும் உன் ஹஸ்பண்டும் சேர்ந்து இன்னொரு குழந்தைய பெத்துக்கிட்டா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது. நீ இப்போ கேஸ வாபஸ் வாங்கலனா நான் இங்கே உன் கண்ணு முன்னாடியே செத்து போயிடுவேன். அத்தை, இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்ணி கேஸ வாபஸ் வாங்க சொல்லுங்க. பார்வதி, உட்காருமா உட்காருமா. பரவாயில்ல அத்தை. பார்வதி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க அத்தை. நான் திரும்ப இதையே கேக்குறேன்னு நினைக்காத. இன்னைக்கு நீ பண்ண விஷயம் உனக்கு சரின்னு படுதாமா? அந்த மலர் உனக்கு எவ்வளவு துரோகம் பண்ணிருக்கா. உன் புருஷன் உங்ககிட்ட இருந்து பிரிச்சுட்டா. உன்னை கொல்லணும்னு நினைக்கிறா. ஏன் நம்ம குடும்பத்தையே அழிக்கணும்னு நினைக்கிறா. ஆனா அதையெல்லாம்